நாட்டின் 79வது சுதந்திர தினத்தையொட்டி டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடியினை ஏற்றினார் பிரதமர் மோடி. பிரதமராக தொடர்ச்சியாக 12வது முறையாக தேசிய கொடியினை ஏற்றி வைத்தார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி. புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய கொடியினை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையினை ஏற்றுக்கொண்டார். புதுச்சேரி நீதிமன்றத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழா நிகழ்ச்சியில் தலைமை நீதிபதி தேசிய கொடியினை ஏற்றி வைத்து இனிப்புகள் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் அனைத்து நீதிபதிகள், வழக்கறிஞர்கள் சங்க நிர்வாகிகள், நீதிமன்ற ஊழியர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அகில இந்திய வானொலி நிலையத்தில் காலை நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் நிலையத்தின் துணை இயக்குநர் லட்சுமி தேசிய கொடியினை ஏற்றி மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் துறை இயக்குநர் இளங்கோவன் தேசிய கொடியினை ஏற்றி வைத்து இனிப்புகள் வழங்கினர். புதுச்சேரி வருமான வரித்துறையில் நடைபெற்ற 79வது சுதந்திர தின விழாவில் புதுச்சேரி இணை ஆணையர் அன்பழகன் தேசிய கொடியினை ஏற்றி வைத்து இனிப்புகள் வழங்கினர். நாட்டின் 79வது சுதந்திர தினத்தையொட்டி புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் ஆளுநர் மாளிகையில் அளிக்கும் தேநீர் விருந்தை திமுக புறக்கணிப்பதாக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தகவல் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் வெளியிட்டுள்ள கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துச் செய்தியில், கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடும் புதுச்சேரி மாநில மக்கள் அனைவருக்கும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலம் மாகே பிராந்தியத்தில் அமைச்சர் ஜான்குமார் தேசிய கொடியினை ஏற்றி வைத்தார். இதைத் தொடர்ந்து காவல்துறையினர் மற்றும் பள்ளி மாணவர்களின் அணிவகுப்பினை ஏற்றுக்கொண்டார். பின்னர் காவல்துறை மற்றும் அரசு துறை பள்ளி மாணவர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவித்தார்.